இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிய உயர்வுக்கு பின்னர் எஸ்டிஆருக்கான நிபந்தனைகளை மறுபரிசீலிக்க செய்ய பரிந்துரை. ஊதிய உயர்வுக்கு பின்னர் உதவிகள் பெற தகுதி அற்றவர்கள் உள்ளதால் ரஹ்மா உதவித்தொகை எஸ்டிஆருக்கான நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்ய தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் பரிந்துரைத்துள்ளார். ஊதியம் அதிகரித்தாலும் அவர்களில் சிலருக்கு தொடர்ந்து உதவிகள் தேவைப்படுவதை ஃபாமி சுட்டிக்காட்டினார். மேலும் சிலர் முன்பு எஸ்டிஆர் உதவித்தொகை பெற்றவர்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டுள்ளேன். ஆனால் அவர்கள் வேலை செய்து ஊதிய உயர்வு பெற்றிருந்தால் அதனை ஆய்வு செய்யுமாறு நிதி அமைச்சருக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் என்றார் அவர். தற்போது எழும் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தும் போது சமூக எதிர்நோக்கும் சிக்கல்களை அரசாங்கம் அடிமட்டத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று டாக்டர் ஃபாமி விளக்கினார். மற்றொரு நிலவரத்தில் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாரா செயல்பாடு குறித்த அண்மைய முன்னேற்றங்களின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடும்படி நிதி அமைச்சிடம் தாம் அறிவுறுத்தவிருப்பதாக ஃபாமி ஃபாட்சில் கூறினார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளிகளில் உதவி போலீஸ் மற்றும் போலீஸ் அறை அமைக்கப்படலாம். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் கல்வி அமைச்சின் முயற்சிகளில் பள்ளிகளில் உதவி போலீஸ் அதிகாரியை நியமிப்பது மற்றும் போலீஸ் அறையை அமைப்பதும் அடங்கும். பள்ளியில் நிலவும் பகடிவதை பிரச்சினைகளை கையாள்வதற்கான முயற்சியில் எடுக்கப்பட வேண்டிய பொருத்தமான நடவடிக்கைகளை தங்கள் அமைச்சு இறுதி செய்வதற்கு முன்பு அவை ஆராயப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். இதுவரை நாங்கள் அனைவரின் கருத்தையும் பெற்று வருகிறோம். குறிப்பாக பள்ளியின் பாதுகாப்பு சீர்திருத்த குழுவில் நாங்கள் செயல்படுத்தும் கருத்துக்கள். இரண்டாவது, நாங்கள் தற்போது செயல்படுத்தி வரும் பாதுகாப்பு தணிக்கை செயல்பாடு. அதுபோல தான் நாங்கள் தற்போது கருத்துக்களை சேகரித்து வருகிறோம். பகடிவதை எதிர்ப்பு சட்ட மசோதா குறித்து விசாரிக்க நாங்கள் சட்ட அமைச்சு மற்றும் தொடர்பு அமைச்சருடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்றார் அவர். நேற்று பினாங்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USMஇன் பொறியியல் வளாகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான 2025ஆம் ஆண்டு மடானி பல்கலைக்கழகத்திற்கான முந்தைய மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். உயர்கல்வியை தொடர்வதற்கான தகுதியை பூர்த்தி செய்யும் மெட்ரிக்ஸ் மற்றும் STPMஐ அகற்ற வேண்டியதில்லை. பொது பல்கலைக்கழகங்களில் பயில்வதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்வதால் மெட்ரிகுலேஷன் மற்றும் STPM கல்வி முறையை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று கல்வி அமைச்சு வலியுறுத்தியது. இவ்விரண்டும் நீண்ட காலமாகவே மலேசிய கல்வி முறையின் ஒரு பகுதியாக உள்ளதால் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான அணுகுமுறையை அளிப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். விவாதத்தையும் கலந்துரையாடலையும் நான் தொடர்கிறேன். இந்த விவாதம் மிகையாக இருக்கக்கூடாது என்பதை மட்டுமே நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். மேலும் STPM மற்றும் மெட்ரிகுலேஷன் ஆகியவை நமது கல்வி முறையில் நீண்ட காலமாக உள்ளன என்பதை நான் முன்னர் குறிப்பிட்டுள்ளேன். அதன் அர்த்தமும் இதுதான். இவை இரண்டுமே அவற்றின் சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளன. இரண்டும் பொது பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான தகுதியை பூர்த்தி செய்கின்றன. அதே நேரத்தில் அவ்வப்போது எங்களுக்கு கிடைக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேம்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். அதனால்தான் மலேசிய கல்வி அமைச்சின் அடிப்படையில் இந்த இரு திட்டங்களுக்கும் நாங்கள் முழு கவனம் செலுத்துகிறோம் என்று நான் முன்னர் குறிப்பிட்டேன். அவர்களின் கல்வி மற்றும் நலனில் கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய குறிப்பிட தேவையில்லை என்றார் அவர். 2026 வரவு செலவு திட்டம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். அக்டோபரில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டுடன் இணைந்து கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசங்களின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து நிதி அமைச்சுடன் நடத்தப்பட்ட இருதரப்பு கலந்துரையாடலில் அடுத்த ஆண்டிற்கான முன்னுரிமைகளை தமது தரப்பு வெளிப்படுத்தியதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா கூறினார். நேற்று புத்ரஜயாவில் நடைபெற்ற FT ரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். VM 2026 உடன் இணைந்து கோலாலம்பூரை மேம்படுத்துவது உட்பட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கும் மலேசிய தலைநகரின் சிறந்த அடையாளத்தை வழங்குவதற்கும் கூட்டரசு பிரதேச துறையின் முயற்சிகளை நிதி அமைச்சு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். மெட்டாவுடன் ஃபாமி விரைவில் பேச்சுவார்த்தை.
இணைய பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் இலக்கவியல் தளங்களின் தவறான பயன்பாடு குறித்து விவாதிக்க இம்மாதம் 22ஆம் தேதி தொழில்நுட்ப நிறுவனம் மெட்டாவுடன் தாம் சந்திப்பு நடத்தவுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சல் தெரிவித்தார். குறைந்த செலவில் இணைய அணுகலை விரிவுபடுத்துவது மட்டுமின்றி அதன் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாக அவர் கூறினார். செப்டம்பர் 22ஆம் தேதி நான் மெட்டாவுடன் சந்திப்பு நடத்தவுள்ளேன். நாங்கள் சில விவரங்கள் குறித்து கலந்துரையாடுவோம். தற்போது அவர்களின் சில நிறுவனங்கள் இன்னும் உரிமம் பெறவில்லை. அவர்களுக்கு சில கேள்விகள் இருக்கின்றது. செப்டம்பர் 22ஆம் தேதி அந்த விவகாரங்கள் சிலவற்றை நாம் கையாள முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இணைய சூதாட்டம் குறித்த விளம்பரங்கள் முகநூலில் பரவலாக பகிரப்படும் பிரச்சனையை முன்னதாக அரசாங்கம் எதிர்நோக்கியது. எனினும் சட்டவிரோத விளம்பரங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் கடன்பற்று அட்டைகளின் கணக்குகளை முடக்குவது உட்பட உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பு மறுத்துவிட்டதாக ஃபாமி கூறினார். சமூக ஊடக தளங்களை தடை செய்யவோ அல்லது முடக்கவோ அரசாங்கம் விரும்பவில்லை. மாறாக இணைய குற்றவாளிகளுக்கு இடமளிக்காமல் பொருளாதாரம் மற்றும் சமூக நன்மைக்கான பாதுகாக்கக்கூடிய மிகவும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை மேற்கொள்ளவிருப்பதாக ஃபாமி விளக்கினார். சாரா மரண விசாரணை சமூக ஊடகத்தில் பகிரப்படும் போலி தகவல்களை MCMC கண்காணிக்கும். சாரா கைரினா மகாதிரின் மரணம் குறித்த விசாரணை தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் அவதூறான மற்றும் நீதிமன்றத்திற்கு உட்பட்ட அறிக்கைகளை மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMC கண்காணிக்கும். சபா கோதகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சாராவின் விசாரணை செயல்முறையை அரசாங்கம் மதிப்பதால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் எந்தவொரு அறிக்கையும் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சல் வலியுறுத்தினார். சாராவின் மரண விசாரணை குறித்து போலி அறிக்கைகளை வெளியிட்ட ஒரு நபருக்கு எதிராக காரணத்தை விளக்கும்படியான அறிக்கையை தேசிய சட்டத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளதாகவும் அதனை புறக்கணித்தால் நீதிமன்றத்தை அவமதித்ததற்கான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் டத்தோ ஃபாமி கூறினார். நேற்று பினாங்கு புகிட் மேதாஜாம் குபாங் செமாங்கில் உள்ள HS விஸ்தாரி பேரங்காடியில் சாரா திட்ட அமலாக்கத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். ஜஸ்டிஸ் ஃபார் சாரா என்னும் ஒற்றுமை பேரணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சாரா குடும்பத்தினரின் கோரிக்கையையும் ஃபாமி கவனத்தில் கொள்வதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை உட்படுத்திய போலி ஆபாச காணொளிகள் குற்றவாளிகள் தேடப்படுகிறார். ஓர் அமைச்சர் மற்றும் ஒரு துணை அமைச்சர் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 உட்படுத்தி செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட போலி ஆபாச காணொளிகள் அவர்களின் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு செனட்டர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் 2 அதே மிரட்டலை எதிர்நோக்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சல் நேற்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசு மலேசிய போலீஸ் படை PDRM உடன் ஒத்துழைத்து ஜிமெயில் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டிருக்கும் அந்த காணொலிகளை அனுப்பிய நபரை தேடி அடையாளம் காணுமாறு தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம் MCMCக்கு தாம் பணித்திருப்பதாக டத்தோ ஃபாமி கூறினார். $1,00,000 செலுத்தவில்லை என்றால் அந்த போலி காணொலிகள் பகிரப்படும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மக்களை அச்சுறுத்தவோ அல்லது ஏமாற்றவோ தொழில்நுட்பத்தை தகவல் தொடர்பு வலையமைப்புகளையும் தவறாக பயன்படுத்தும் எந்தவொரு தரப்புடனும் மடானி அரசாங்கம் சமரசம் கொள்ளாது என்று ஃபாமி திட்டவட்டமாக கூறினார். 5 லட்சம் ரிங்கெட் வரையிலான அபராதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அவ்விரண்டையுமே விதிக்க வகை செய்யும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் இக்குற்றம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது.